இன்று குழந்தைகள் தினம் நாடெங்கும் உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் நம்மால் பெரிதும் புறக்கணிக்கப்படும் சாலையோர, வீடற்ற மற்றும் கைவிடப்பட்ட குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். இந்தியாவில் தெருவோரம் வசிக்கும் அல்லது ஆதரவற்ற குழந்தைகள் பற்றி அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் 3,14,700 தெருவோர குழந்தைகள் சென்னை, மும்பை, பெங்களூரு போன்ற நகரங்களில் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த குழந்தைகளுக்கும் பிற குழந்தைகள் போன்று ஆசைகள், கனவுகள் ஏராளமாக இருக்கின்றன. என் பேர் பிரீத்திகா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் எங்களுக்கு அவ்வளோலாம் வசதி இல்லை. நான் டாக்டர் படித்து எங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷமாக பார்த்தேன். சாமுவேல் என் பேர். நான் 5th கிளாஸ் படிக்கிறேன். நான் போலீஸ் ஆக ஆசைப்படுறேன். நான் உலக மக்களை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன். நான் நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகி ஏர்பிளேன்லாம் போகணும் ஆசையாக இருக்குது. வண்டர்லாம் போகணும் ஆசையாக இருக்குது. டாக்டர் ஆகி ஒரு உலகத்துக்கு நல்லது செய்யணும். என் பேர் சதீஷ். 7th படிக்கிறேன். நான் டாக்டர் ஆகணும், குழந்தை பசங்களை காப்பாற்றணும். இவர்கள் தங்கள் கனவுகள், ஆசைகளை நோக்கி பயணிக்க அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகி உள்ளதா என்பது கேள்விக்குறியே. உலகில் பசியும் பட்டினியும் அதிகம் இருக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. ஒரு நாளைக்கு 19,40,00,000 மக்கள் பசியுடன் உறங்கப் போவதாக ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு சொல்கிறது. இது இந்திய மக்கள் தொகையில் 15%. இதில் குழந்தைகளின் எண்ணிக்கை அபாயகரமாக உள்ளது. உணவு பற்றாக்குறையாலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் இந்தியாவில் ஒரு நாளைக்கு 3,000 குழந்தைகள் இறந்து போவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் 4 1 குழந்தை ஊட்டச்சத்தின்மையால் அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. ஒரு வருடத்தில் இறந்து போகும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 24% பேர் பசியால் இறந்து போவதாகவும் 30% பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்றைய ஆரோக்கியமான குழந்தைகள்தான் நாளைய எதிர்காலம் என்றும் இவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா என்றால் கேள்விக்குறிதான் என்றும் கூறுகின்றார் குழந்தைகள் நல ஆர்வலர் எஸ்தர் மரியச்செல்வம். குழந்தைகளுக்கும் மற்ற குடிமகன் மாதிரி சம உரிமை உண்டு. அதாவது அவங்களுக்கு வாழ்வதற்கான உரிமை, அவங்களுடைய கல்விக்கான உரிமை, அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கான உரிமை மற்றும் அவங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான உரிமைகள் நம்முடைய சமுதாயத்தில் குழந்தைகள் இருக்குது. குழந்தைகளையும் நம்ம சம குடிமகனாக அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களும் சமமாக பங்கேற்க நம்ம செய்ய வேண்டும். அவங்களுடைய அந்த சமூக மாற்றத்துக்கு அவங்க பங்கேற்பதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இந்த குழந்தைகள் தினத்தில் குழந்தைகளை கொண்டாடுவது மட்டுமின்றி அவர்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றனவா? ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வரும் குழந்தைகளின் அடிப்படை தேவைகளும் பூர்த்தியடைகின்றதா என்று பார்க்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது. அர்ச்சனா, சிறப்பு செய்தி பிரிவு, News 7 தமிழ்.